எஸ், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. பேட்டிங் வந்து ரஜினி நம்ம டீம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பாரிசன் நான் போறேன். ஓகேவா? விச் இஸ் ஒரு நைஸ் கம்பாரிசன் தான். ஓவர்டன் விசஸ் டூபே. ஓகேவா? ஓவர்டன் விசஸ் டூபே நான் ஏன் போறேன்னா, ரெண்டு பேருமே வந்து டூபே வந்து 107 பால் ஆடி இருக்காரு இந்த சீசன்ல. இது ஆஸ் ஆஃப் நோ. ஓகே, இவர் 86 பால் ஆடி இருக்காரு. பவுண்டரிஸ் வந்து 106 எங்க இருக்கு, 89 எங்க இருக்கு, சாரி 86 எங்க இருக்கு. கிட்டத்தட்ட 20 பால்ஸ் கிட்ட டிஃபரன்ஸ். அப்படி இருந்துமே ரெண்டு பேருமே சேம் பவுண்டரிஸ். டூபே 20, இவர் 19 டோட்டல் பவுண்டரிஸ் கவுண்ட். அண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட்டு ஓவர் வந்து ஜாஸ்தி. நம்ம சொல்லலாம் டெத்ல இறங்குறாரு, அடிச்சுதானே ஆகணும். அதுக்கு முன்னாடி இறங்குறாருல, ஸ்பின் ஹிட்டிங் அவர் இறக்கி வருவாங்க, அவர் அடிக்க மாட்டேன்றாரு. அண்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. இது என்ன புதுசா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன புதுசுனா, ஓவர்டன் வந்து நிறைய வந்து இந்த ரன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஓகேவா? தூபே வந்து அதை எடுக்க மாட்டாரு, சிங்கிள்ஸோட நிறுத்திக்கிறாரு. அவர் வந்து அந்த டூஸ் பெரிய த்ரீஸ் இது புடிங்கி மாதிரி விஷயம் புஷ் அப்படிதான் பண்ண மாட்டாரு. பண்ணுவாரு. டூஸை புஷ் பண்ண மாட்டாரு, சிங்கிள்ஸோட நிறுத்திக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. சோ இதெல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கு. இன்டென்ட்டாவே போகலையா அப்படின்னு கேட்டா அது துபாய் தான் கேட்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், பவுண்டரிஸ் வந்து அவரு நிறைய விஷயங்கள், பவுண்டரிஸ் சரி டாட்டும் சரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல தான் ப்ராப்ளம் ஆகுது. பிகாஸ் நான் வந்து டூஸ் எடுக்க மாட்டேன், டாட்டும் இருக்கிறேன்னா அதுவும் பெரிய கன்சர்ன் தான். சிங்கிள் எடுக்க மாட்டேன், டாட் வைக்கிறாலும் கன்சர்ன் தான். மீன் ரன் ஓடாம இருந்தாலே கன்சர்ன் தான் சொல்லுவாங்க, சிம்பிள் நோட். அப்படிங்கும் போது ஓட்டன் வர்சஸ் டூபே எல்லாமே சேம். ஸ்ட்ரைக் ரேட் முதல் கொண்டு டிஃபரன்ஸ் இருக்கும் போது தட் இஸ் வாட் மேக்கிங் சிஎஸ்கே வெரி டவுன். நான் சொன்ன மாதிரி தமன்தீப் விசஸ் ஸ்கை, கண்டிப்பா, சேம் திங் ஹேப்பனிங் ஹியர் ஆஸ் வெல். அதுதான் உண்மை. கண்டிப்பா. டோட்டலி அக்ரி டு பாயிண்ட். ஆடிங் டு பாயிண்ட் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, தூபே அவனுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள நான் வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு ஈகோ, நான் பெரிய ஸ்டார் இங்க. இல்ல இல்ல நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணி நான் வீடியோ பண்ணுவோம் பாருங்க. மத்த பிளேயர் பேசும்போது அந்த பேசும், துபே பேசும்போது ஒரு மாதிரி விரக்தியில பேசுறதும். ஆத்திரங்கள் வருது கமல். என்ன பண்றது நானு? இல்ல உண்மையிலேயே சரி உண்மை. சொல்றேன். ஐ ஃபீல் வெரி வெரி டிசப்பாயிண்டட் இன் தூபே. எனக்கு என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன என்ன நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, "இந்த நாய்க்கு படிப்பு வரும், ஆனா படிக்காது" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கதை சினாரியோ தான் இப்ப தெரியும். தூபே. இந்த நாய்க்கு ஆட வரும், ஆனா ஆட மாட்டேங்குது. ஆமா, அதுதான் உண்மை. ஆக்சுவலி உண்மை அதுதான். வேணும்னே ஆட குஜராத் மாட்டேங்குது டைட்டன்ஸ்ல இந்த நாய். ரஷித் கான் டேக் ஆன் பண்ண தெரிஞ்சவனுக்கு அடுத்த பவுலருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அடிக்க தெரியாது அவனுக்கு. உனக்கு அடிக்கலாம், மூளைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு, நல்லாவே இருக்கு உனக்கு உனக்குலாம். ஃபாஸ்ட் பவுலர்ல குனிய முடியலன்னு உனக்கு தெரியுது. அப்ப நீ என்ன பண்ணணும்? டீசென்ட்டா ஒரு ரொட்டேட் அங்க தான் ஆப்போசிட் தான் 6 அடிக்க ஆரம்பிச்சுட்டான்ல. உன் கண் முன்னாடி தானே அடி வாங்குனான் அந்த பைசெப்ஸ்ல. அதுக்கப்புறம் உன் கண் முன்னாடி 2 6 விட்டான் அவன். ஆமா இப்பதான்டா 6 அடின்னு உனக்கு சொல்லிக் குடுத்தான் அவன் அங்கேயே கிளாஸ் எடுத்தான். 3 லைஃப். 1 இல்ல, 2 இல்ல. 3 லைஃப். உன் ஆமா கேட்ச் நீ கிழிக்கிற கிழிக்கு 3 கேட்ச் வேற விட்டானுங்க. அவன் வேணும்னே தான் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இவன் அடிக்க மாட்டான்டா, அவன் கேட்ச விடுறான்னு சொல்லிட்டு தான் பேசி தான் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அவனுங்க. இப்படி விட்டுமே உனக்கு ஏத்த பவுலர், மேட்ச் அப் பவுலர் அது ஏதோ ரஷீத் கான் தெரியாம குடுத்துட்டான். அவன் ஒரு லூசு பையன். முன்னாடியே கொண்டு வந்துரும். நெறைய அனலிஸ்ட்லாம் இப்ப சொல்லின்னு தான் இருக்காங்க. முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் ஸ்பின்னர்ஸ. அவ்ளோ கிரிப் இருந்தது பிட்ச்ல. அப்பவே இது பிச்சிட்டு போயிருக்கும் ஸ்டெம்ப்லாம். அப்பலாம் விட்டான். பால்லாம் தேஞ்சு போனதுக்கு அப்புறமா ரஷீத் கான உள்ள கூட்டின்னு வந்தான் அவன். அதுல ஒரு 2 6 அடிச்சுட்டான் இவன். 2 6 அடிச்சுட்டு உடனே அப்படியே அது ஒரே ஓ அல்டாப் அது தான் அந்த அப்படியே. மாதிரியா? நான் கூட ரஷித் ஆமா. கான டேக் ஆன் பண்ணான்னு சரி சந்தோஷம் பண்றேன். டேக் ஆன்லாம் அவன் ஒண்ணும் பண்ணல. கொஞ்சம் அப்படி பிட்ச்ல கொஞ்சம் அப்படி இப்படி நின்னு இருந்ததுன்னா போல்ட் திரும்பி. கசன்ஃபர்க் ஆன ஓ மாரி தான். ஸ்டெம்ப் அப்படியே பொளந்துன்னு கீழ வந்திருக்கும். அது அடுத்த ஓவர்ல நடந்துருச்சு. அது எதுக்கு அவுட் ஆனான்னு அவனுக்கு அது அவுட் ஆயிட்டு எனக்கு எனக்கு இரிட்டேட் ஆகுறதே அவுட் ஆயிட்டு ஒரு பிட்ச் ஒரு மாரி பார்ப்பான். இவன் பிட்ச் தப்பு பண்ண மாரி ஆ, பார்ப்பான். அதுதான் அவன் பார்த்துட்டு அவன் சர்ப்ரைஸா பார்த்தானா இல்ல எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தான். டேய் ரொம்ப டேய், நேரம் போடா நிப்பான் வேற முதல்ல அங்கேயே. அப்படின்னு அந்த இருக்கும். இதுலயே ரொம்ப நேரம் நிப்பான். நான் என்ன சொல்றேன் அவுட் ஆயிட்டு அதுவும் போல்ட் ஸ்டெம்ப் திரிச்சுக்கிட்டு போகுது. எனக்கெல்லாம் அங்க இருக்கவே பிடிக்காது. அடுத்து யாருக்குமே பவுலர் செலிப்ரேட் பிடிக்காது. பண்ணுவானா, ஒரு மூஞ்சில மாதிரி வந்து ஷை கத்துவானேன்னு ஆயிட்டு சொல்லிட்டு டப்புன்னு அது தலைய தொங்க கத்தலாம் போட்டு டென்ஷன் பேட்ட ஆகும். அக்குள்ள வச்சுன்னு ஓடி போயிருவேன் நான் வெளில. இவன் என்னடான்னா அப்படியே வேடிக்கை பார்க்குறான். எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறான். கத்துறத ரசிக்கிறான்னு நெனைக்கிறேன் அவன். அவுட் ஆனத கத்துறத பார்க்கும்போது ரசிக்கிறான் போல இருந்து. இந்த கெத்து படத்துல வர இது மாரி நெனச்சுக்கிறான். அந்த கெத்து மாரி நெனச்சுக்கிறான் அவன். அந்த லப்பர் பந்துல ஒரு கெத்துன்னு நெனச்சுக்கிறான் அவன். அவன் அண்ட் ரன்ஸ்ல 90 ரன்ஸ் அடிப்பான்டா. நீ ஸ்ட்ரைக் ரேட்டே 90 தான் அடிக்கிற. புரிய மாட்டேங்குது அவனுக்கு. மனசுல உள்ள காயெல்லாம் சரியாவது. எனக்கு சரி புரியுது. இவன் ஆடுற பேட்டிங்கே புரியல. இவன் அப்புறம் ஏதோ லாஸ்ட் மேட்ச்ல ஏதோ 70 அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க அவன பத்தி. ஆமா, அது அவரு ஆக்சுவலி அவனெல்லாம் ருத்ராஜ் வந்து வந்து அவன மாரி ஒரு கோழைய நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் நல்ல உண்மைக்குமே மனுஷன் சொல்றேன். இது. மனுஷன் நல்லா தான் இருந்துட்டு போகுது. பேட்டிங் தான் ஆடுறான் அவன் வந்து. ஃபர்ஸ்ட் 2 பால்ல 8 ரன்ஸ் உன்னால ஆக்ஸலரேட் பண்ண தெரிஞ்ச உனக்கு, நல்ல டச் இருக்குன்னு தெரிஞ்ச உனக்கு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது என்ன வலிக்குது? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த சீசன்ல அதிகமான டாட் பால்ஸ் ஆடினது இருக்குல்ல, ரன்னும் ம். கம்மி டாட் பால்ஸ் ஆடினது அதிகம்னா ஆ. கெய்க்வாடு தான். கெய்க்வாடும் கோலி எல்லாம் சொல்றாங்கல்ல, கோலி பிடிச்ச பால்ஸ் வந்து 216 பால்ஸுக்கு 60 டாட் பால். இவர் பிடிச்சது 179 பாலுக்கே, சாரி 147 பாலுக்கு 64 டாட் பால். பாதிக்கு பாதி பால் டாட் பால் தான் ஆடி இருக்காரு இவரு. சோ அந்த மாதிரி வந்து டாட் பால்ஸ் ரொம்ப மோசமா ஆடிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் 121. நம்ம லாஸ்ட் மேட்ச் ஆன எனக்கு சொல்றோம், ரொம்ப மோசம். அவன் ஏர்லியான் டாட் பால் ஆனது கூட நான் வந்து மன்னிக்க மாட்டேன். பட் ஸ்டில் அந்த விட்டுருவேன். சரி ஓகே. அதேதான். லாஸ்ட் வர மானவ சூத்திர பூரா வெல் லெஃப்ட் பண்ணாம பாருங்க. இல்ல அது வைடு ட்ரை பண்ணாரு, செகண்ட் ஆனா ஒரு நிமிஷம். அது மானஸ் அசிங்கமா கேட்டுற டேலண்டடா போறேன் நானு. பண்ணிட்டாரு. இது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நான் பார்க்குறேன் நானு.
இல்ல உண்மையிலே சொல்றேன். அதெல்லாம் ஹானஸ்ட்லிங்க வெல் லெஃப்ட் கரெக்ட் பண்றதே தான். கிடையாது. உனக்கு லெக் ஸ்டம்ப்ல குத்தி வெளில இழுத்துருவாங்க. லெக் ஸ்டம்ப் வெளில குத்துற பால் உனக்கு வயிறு வெளிலயாடா போகுது உனக்கு? அது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுற பால்ல. அந்த லாஜிக்கலி கரெக்ட் ஆக்சுவலி நான் ஒத்துக்கிறேன். பட் அது அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டது காரணம் பைத்தியக்காரன் அதுதான் சொல்ல மாரி வரேன். பண்றான் அவன் ஆக்சுவலி உண்மையிலேயே. அந்த அவ்ளோ அப்படியே அப்படியே இந்த டஸ்டி ட்ராக் மாரி ரஜினி இது குத்தி வந்து போஸ்ட் பஃப் மேட்ச் ஆஃப் த ரிவ்யூ இல்ல. விக்கெட் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போற கண்ட்ரோல் யுவர் மாரி செல்ஃப். இது போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ இல்ல. மிட் போற சீசன். மாரி ஓகே. இல்ல, அதனால இல்ல சொல்றேன். ஆரம்பிச்சு இப்பவாச்சும் திருந்துட்டான் அவனுங்க. அப்படியே கிரிப் புடிச்சு பால் அப்படியே பிச்சுக்கிட்டு ஷெயின் வார்ன் மாரி ஸ்பின் ஆகுற மாரி அப்படியே பார்க்குறாரு பால லெக் ஸ்டம்ப்ல குத்தி அது வெளில போதா வைடு விட்டு வெளில அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா மூதேவி நீ ஆடுறது T20. பாலு பெருசா திரும்பாது. உனக்கு ஹோல்டு இல்ல. எதுவுமே இல்ல. நீ ஆக்சுவலி காட் அ குட் அசால்ட்டா டச் டூ. ஆடலாம். நீ டேக்கன் பண்ணியிருக்கலாம். ஆமா. குட் டச்சும் இருந்துச்சு அந்த டைம்ல நான் அவனுக்கு. என்ன சொல்றேன், எனக்கு 70 அடி நல்ல ஸ்கோர் தான் கமல். நான் இல்லன்னு சொல்லல கமல். குடோஸ் டூ யூ. நடுவுல நீ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்கணும். உன் வேலையே அதுதான். அதுக்கு தான் நீ ஆமா. வந்து பவர் பிளேல அடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. இல்ல இது வந்து ஒரு நீங்க சொல்றதுல உண்மையிலேயே சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு டிஸ்கிரேஷன் ஒரு பாயிண்ட். டிஸ்கிரேஷன் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய வார்த்தை அது. பட் ஒரு மோசமான ஸ்டாட்னே சொல்லணும்னா, மோசமான நம்பர்ஸ்னு சொல்லணும்னா, ஹி இஸ் த ஹையஸ்ட் டாட் பால் ஃபேசர் இன் த என்டையர் ஐபிஎல் ஆஸ் ஆஃப் நவ் இன் திஸ் சீசன். ஓகேவா? ம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரெக்கார்ட் அவர்கிட்ட போயிட்டு இருக்கு. அது எப்படி சேஞ்ச் பண்ற போறாருங்கிறதா. பிகாஸ் அவர் அடிச்ச ஸ்கோர் சூப்பர் ஸ்கோர். புடிச்ச பால் வந்து இதே ஒரு எனக்கு ஆக்சுவலி 64 நெறைய பால்ல நீ லாஸ்ட்ல வந்து கியர மாத்தி ஆடுனான் கமல் அவன். 12 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம 51 ஃபார் 4 என்னமோ இருந்தோம். முடிக்கும்போது அவன் 158. ம். ஓகேவா? தூபே பத்தி என்னால திட்டி என்னால இதுக்கு மேல திட்ட முடியல. உட்கார ஓகே. வைங்க அவன. ராமகிருஷ்ணா கோஷ்க்கு சான்ஸ் குடுங்க. என்ன கேட்டா நான் ராமகிருஷ்ணா கோஷ்க்கு குடுத்துட்டு போயிடுவேன். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் காம்பினேஷனே எனக்கு வேண்டாம். எல்லாருமே அது ரைட் நல்ல ஹேண்டே இருக்கட்டும் ஆப்ஷன் எனக்கு. தான். நான் இல்லன்னே சொல்லல. ஈவன் இன்னும் சொல்லப் போனா நான் சொன்னா கொஞ்சம் வந்து கான்ட்ரோவர்சியா கூட மாற வாய்ப்பு இருக்கு. நான் இன்னும் சொல்லுவேன். உருவில் பட்டேலுக்கு பதிலா கூட ராமகிருஷ்ணா கோஷாங்கிறது சூப்பர் ஆப்ஷன். நான் இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் எனக்கு அத கமெண்ட். விட நான் உருவில் பட்டேல் எனக்கு நான் வேணாம்னு இன்னொன்னு சொல்லல. இப்போ பேசும்போது ஞாபகம் வந்தது. லெஃப்ட் ஹேண்டர் பவுலிங் போடுறான். ம். உனக்கு உன்னோட லெக் சைடு விக்கெட் ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. உன்னால ஆமா. புல் ஷாட் போ முடியாது. ம். நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல அகில் ஹுசைன் இருக்கான். அவன பேட் ம். பிடிக்க தெரியாதா? ஆமா. இந்த சைடு கம்மியா தான் இருந்துச்சு ஆக்சுவலி அந்த பெரிய டைம்ல. தோனி நானும் இவரு. அப்படியே இங்கிருந்து கை காட்டுறாரு. இல்ல நான் எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்துக்கு உனக்கு இப்போ அந்த சீனு? ஒரு ரன் எடுக்குறதுல. அந்த ஒரு ரன் எடுத்தா 160 வந்திருக்குமா? கிட்ட போயிருப்பியா? ம். அவன் 6 அடிக்கிறான்னு வச்சுக்கோ 10 பாலு. ஆமா. அகில் ஹுசைனு. கண்டிப்பா அடிப்பான் அவன். பேட்ட விடுவான். விடாமலாம் இருக்க மாட்டான். இருக்குதான். ஆமா. விடக்கூடிய ஒரு ஆள் தான். 164, 165 போயிருப்ப. ஐ ஸ்கோர் மீன் போர்டா பார்க்கும்போது ஒரு பிரஷர் இருக்கும் அங்க. எப்புட்றா அப்படின்னு உண்மதான். இதுல ஒரு அழகா எனக்கு இவனுங்க என்ன பண்றானுன்னே புரியல. அதாவது கம்ஃபர்டபுளா ஒரு டீம் பொசிஷன் போயிட்டு, உள்ள எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாங்கன்னா, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். சும்மா ம். ட்ரை பண்றாங்க. டீம் காம்பினேஷன் சும்மா அடுத்த மேட்ச்ல எப்படி இருக்காம ட்ரை பண்றாங்கன்னு இருக்கலாம். நம்ம நல்லா இருந்த ஒரு டீம் காம்பினேஷன, அத வேணும்னே கெடுத்து, உள்ள ஏதோ ஒரு பிரியாணி பண்றேன்னு சொல்லி தக்காளி சாதம் பண்ணி தராங்க நமக்கு இவனுங்க. கரெக்ட் தான். ரஜினி ஆக்சுவலி நீங்க சொல்றது பாயிண்ட் தான். அது கூட இன்னொரு விஷயமும் சொல்லணும். நீங்க பிளேயிங் 11 மாத்துனதுல அந்த பாயிண்ட்காக சொல்றேன். சர்ஃப்ராஸ் கான் பிளேயிங் 11ல இல்ல. இம்பாக்ட்ல உட்கார வச்சிருக்கேன். அதாவது பவுலிங்ல வந்து முகேஷ் ஸ்டார்க்க கொண்டு வரது அவங்க பிளானா இருந்துச்சு. லாஸ்ட் நாள் தான் சர்ஃப்ராஸ் உள்ள வராரு. ஆனா சர்ஃப்ராஸ் கான் உட்கார வச்சு செகண்ட் நம்ம டீமோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படிங்கறதெல்லாம் பேசுறத தாண்டி நம்ம டீமோட ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுமே அவர் தான் ரஜினி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சாம்சன், செகண்ட் அவர் 169 தான் ஆமா, ரெண்டு பேருமே இருக்காங்க. அவர் 0.83 ஒரு ஆமா. 0.47 அவ்வளவுதான். அவன உட்காரவே 0.04 வைக்கக்கூடாது ஆக்சுவலி 0.4ல நீங்க. எக்ஸாக்ட்லி. பேட்டிங் நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆடும்போது நீங்க சொல்றேன், உட்கார வைக்கக்கூடாது அவன. ஆமா. உருவில்பட்டியில இறக்குனியா தப்பே கிடையாது. உண்மையிலே ஃபிளாட் ட்ராக் அடிக்கிறதுக்கு நல்ல ஆளு. பிட்ச் ஸ்விங் ஆகுது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. டோட்டலி ஃபைன் அக்ரி. இல்லனே சொல்ல. நான் என்ன சொல்றேன், நீ கார்த்திக் சர்மா உட்கார ராமகிருஷ்ணா கோஷ உள்ள கொண்டு வா. தட்ஸ் a குட். இல்லையா நீ வந்து எப்படி வேற ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும். சர்ஃப்ராஸ் கான் தொடவே கூடாது. வாட் எவர் த சேஞ்ச் யூ கேன் டூ, யூ கேன். தட் இஸ் ஆக்சுவலி ஆஸ் அ கேப்டன்ஸ் மைண்ட் செட் யூ கேன் டூ. பட் எப்படி ஒரு பிளேயிங் நல்லா விளையாண்டு கால உட்கார வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ கேப்டன்ஸ் திங். இது வந்து சும்மா அதுதான் ட்ரையல் சொல்றேன். பண்ணலாம் இப்போ அப்படின்றது ஒரு ஆள் எனக்கு சென்னை பண்றது. சூப்பர் யாரோ கிங்ஸ ஒருத்தவங்க பண்றது. பொறுத்தவரைக்கும், நீங்க என்னதான் ஸ்டாட்ஸ் எடுங்க, டேட்டா எடுங்க, என்னதான் எடுங்க, யூ வில் நாட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் வை த டீம் இஸ் ஃபெயிலிங். ஒன்லி ஆன்சர் யூ கேன் ஃபைண்ட் இஸ் இன் த டக் அவுட் சிட்டிங். தட் இஸ் த எக்ஸாக்ட்லி. மேனேஜ்மென்ட். ஸோ ட்ரூ. இது எல்லாமே வந்து லாஸஸ், வின்ஸ் 2மே சொல்றேன். இட்ஸ் ஆன் த ஈவன் மேனேஜ்மென்ட் தான். ஈவன் ரஜினி ஆக்ஷன் எல்லாரும் குறை சொல்றாங்கல்ல. நான் இன்னொரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இதுவுமே கூட ஒரு கான்ட்ரவர்சியா மாற வாய்ப்பு இருக்கு. ஆக்ஷன்ல அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி தி ஆக்சுவலி டிட் கைண்ட் ஆஃப் பெட்டர் இந்த ஆக்ஷன் நான் சொல்லுவேன். அது ஏன் சொல்றேன்னு சொல்றேன். பிகாஸ் இந்த நம்பர் ஷோஸ் ஓகேவா. அவங்க 28 crores போனாங்க. அந்த நம்பர்ஸ் வேணா தப்பு சொல்லலாம். ஆனா அந்த பிளேயர்ஸ்க்கு போனா தப்பே கிடையாது. ஓகே அந்த ரெண்டு பிளேயருமே ஒர்த்தான பிளேயர்ஸ் தான். கார்த்திக் சர்மா போன இடத்துல இஃப் தேர் கிவிங் தர் ஆக்சுவல் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ண. ஏன்னா அது மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் நல்லா தான் காட்டுறான். மேபி இந்த நம்பர்ஸ் ஆர் கமிங் ஸ்லோ பட் இட் இஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங். நான் கூட கம்மியா சொன்னேன் 4 அடிக்கணும்னு சொன்னேன். அண்ட் இஸ் கன்வெர்ட்டிங் சம்திங். அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இட் இஸ் குட். பட் இந்த பிளேயிங் லெவல்ல போகணும். இந்த மாதிரி அந்த ஒரு செஸ் ஆடும் போது இந்த மூவ் அடுத்து இந்த மூவ் வைக்கணும். இந்த மூவ் முன்னாடி இந்த மூவ் வச்சோம்னா அடுத்த ஆள் அவன் வெட்டிடுவான். சோ அந்த மாதிரியான செஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்க முன்னாடி விஷயத்துல அவங்க ஒருத்தர் செஸ் தோக்குறாங்க. ஆடியிருந்தாரு. அவரு இப்ப ஆடுறது கிடையாது. அதனால தான் இவனுக்கு ஐய்யயோ! இது என்னது இது சதுரங்காட்டமா? எக்ஸாக்ட்லி அந்த அப்படின்னா டாக்டிக்ஸ் அப்படின்னுவாங்க. விஷயத்தை தான். அது அதேதான் அந்த தெரியல விஷயத்துல தான் அவங்களுக்கு. தோக்குறாங்க. அதே மாரி வந்து எனக்கு வந்து இன்னொன்னு வந்து நம்ம ஒரு ஒரு கிரெடிட்ஸ் குடுத்தே ஆகணும். எரிக் சைமன்ஸ்க்கு. இப்படி ஒரு பவுலிங் அட்டாக்க வந்து இப்படி ஒரு மாத்தி ஆமா. காட்டுனது அவருதான். ஸ்டார்ட்டிங்ல வந்து எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணோம். என்ன மாரியான ஒரு பவுலிங் டாக்டிக் இது. அரவுண்ட் த ம். ஸ்டம்ப்ஸ் வந்து போடுறதான் டாக்டிக்கா பயங்கரமா கிரிட்டிசைசேஷன் வச்சோம். எல்லாமே வச்சோம். பட் நவ் ஜெமி ஓவட்டன
ஃபார்மிடபிள் பவுலரா ஆக்கியிருக்காரு. அன்ஷுல் ம். கம்போஜ பீஸ்ட்டா மாத்திருக்காரு. ட்ரூ. உனக்கு குர்ஜப்ரீத் சிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா நல்லா போட வச்சிருக்காரு. அப்புறம் முகேஷ் சௌதரிய வி மிஸ்ட் முகேஷ் சௌத்ரி. கேன் யூ பிலீவ் தட்? ஆமா. ஆக்சுவலி வி நான் மிஸ்ட் எப்படி முகேஷ் கலாய்ச்சேன். சௌத்ரி. ஆமா. நான் எப்படி ஸோ கலாய்ச்சேன் நானே அந்த மாரி ஆக்சுவலி சொல்றேனே. ஐ மாத்திருக்காரு. மிஸ்ட் இட். கலீல் அஹ்மத் மேபி ஹி வாஸ் கமிங் குட் பிஃபோர் தட் இன்ஜுரி. அதுவும் மாத்துனாரு. இன் சீசன் ஆமா. மாத்துனாரு எல்லாரையுமே அவரு. ஸோ ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆஸ் ஆஃப் நவ் நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இன் சீசன் மாத்துனாருங்கிறதுக்காக சொல்றேன். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பார்த்தோம்னா 2 பேருமே சேம் எக்கானமி தான். கலீல் அஹ்மத் அண்ட் முகேஷ் சௌத்ரி. பட் எப்படி சொல்றது? ஆஸ் ஆஃப் நவ் 6 ஓவர் தான் முகேஷ் போட்டிருக்காரு. சோ அத வச்சு சொல்லலாம். அண்ட் ஆனா இன்னொரு விக்கெட் திங் என்னன்னா, டேக்கிங்கும் கலீலோட முகேஷ் தான் எனக்கு தெரிஞ்சு நெறைய நெனைக்கிறேன். அப்படியா 1 மினிட் லெட் மீ ஆமா. புல் அவுட் தட். கலீல் சான்ஸ் தான் நெறைய கிரியேட் பண்ணாரு. ஆமா. விக்கெட் எடுக்கலையே. கலீல் 2 தான். இவர் 3 விக்கெட் முகேஷ் சௌத்ரி. எக்ஸாக்ட்லி. யா. ஸோ அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து எரிக் சைமன்ஸ் இங்க நம்ம கிரெடிட்ஸ் குடுத்துடலாம். வெரி ட்ரூ. வெல் எக்ஸாக்ட்லி. வெல் நான் வந்து கோச்ட். இந்த வெல் ஆக்ஷன் வந்து கோச்ட். மேபி மெகா ஆக்ஷன்ஸ் கொலாப்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ட்ரூ தான் இல்லன்னு சொல்ல. ஆனா மினி ஆக்ஷன்ல தே டிட் பெட்டர் ஜாப் டு பேட்ச் அப் இட். அது ஆக்சுவலி பேட்ச் அப் ஒர்க் ஆயிருக்குங்கிறதா உண்மை. பட் அந்த பேட்ச் அப் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியல. எதுக்கு அடுத்து அந்த பேட்ச் அதுதான் பண்ணணுங்கிறது ஒர்க் தெரியல. பண்ண வந்து அதுதான் மிஸ்டேக். ஒர்க் பண்றது வந்து ஆப்பரேட்டர் வந்து இன்னொன்னு இருக்கு. டெவால் பிரெவிஸ் ம். எஸ்ஆர்எச் இன்னைக்கு இந்த மேட்ச் கூட பாருங்க. தே சேஸ் டவுன் தட் 243 இன்னைக்கு ம். அகைன்ஸ்ட் மும்பை. யார் அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஓப்பனிங்ல டிராவஸ் ஹெட் அடிச்சிருக்கான். ஹென்ரிக் கிளாசன் நின்னு அடிச்சான். 68 ம். ரன் இப்ப அடிச்சிருக்கான் அவன். குயிக் ஃபயர் அடிச்சிருக்கான். அதுதான் பிரெவிஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். பிரெவிஸ் ஆமா. மஸ்ட் பி ஆர் ஃபாஃப் டுப்ளசிஸ். அதுதான் நான் சொல்றேன் அடிக்கடி. இஸ் ஆமா. நாட் நெக்ஸ்ட் அந்த ஒரு ஏபிடி. இஸ் த எக்ஸாக்ட்லி. ஃபாஃப் டுப்ளசிஸ். அவர் நம்ம ஃபாஃப் இப்படி தான் பண்ணுவோம். நம்ம வந்து 80 ஃபார் 4லாம் இருப்போம். 80 ஃபார் 6லாம் இருப்போம். ஃபாஃப் தான் வந்து காப்பாத்தி கொண்டு போவோம். ஆமா. அதனால அவன் நீங்க பேர் சொல்ற ஓப்பனிங் கொலசாமின்னு ஃபேப் வச்சோம். இல்ல. பழைய ஃபேப் அது. ஆக்சுவலி நீங்க பழைய சொல்றது. ஃபேப் மிடில் அந்த ஆர்டர் அளவுக்கு. ஃபேப் சொல்றேன் நானு. ஆமா. அந்த ரோல் தான் இப்ப இவன் பண்றான். பண்ணணும். உண்மைதான். அந்த ரோல் தான் அவனுக்கு இருக்கு. நெறைய பேர் என்ன உண்மைதான். சொல்றாங்க, அவன் நம்பர் 4ல தான் அவனோட ஃபேவரைட் ஸ்பாட். நம்பர் 4ல ஆட வைக்கணும். அவன 5ல ஆட வைக்கிறீங்க. 5க்கும் 4க்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். எக்ஸாக்ட்லி. அது ஒத்துக்க மாட்டாங்க. இட்ஸ் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்டேட்மெண்ட். அகைன் ஐ அம் டெல்லிங். இட் ஆமா. இஸ் யாரும் ஒத்துக்க மாட்றாங்க அத. உண்மைதான். T20 கேம பொறுத்தவரைக்கும் 5, 4லாம் ஒண்ணும் கிடையாது. 4, 5, 6 அந்த எல்லாமே ஃபினிஷர் ரோல் தான் இந்த கணக்குல வரும். ஆமா. 3 மட்டும் தான் நீங்க நீ வந்து வந்து மேட்ச் கண்ட்ரோலர். கொலாப்ஸ் ஆகுதா? இட்ஸ் 4, 5யோட ரெஸ்பான்சிபிலிட்டி டூ ஹோல்ட் த மேட்ச் அண்ட் டேக் இட் ஆன். ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் பேட்டிங். ம். இல்லாட்டி சிஎஸ்கேஸ் வந்து ஸ்ட்ரகிள் அ லாட். அவங்களையுமே டாப் 4ல இருந்து நம்ம வெளில எடுத்தே ஆகணும். கரெக்ட். லுக்ஸ் லைக்லி அந்த ரேஞ்சில இருக்கு. பவுலிங் இட்ஸ் குட். பேட்டிங் ரஜினி ஆடுறது ஆக்சுவலி எதுக்கு தேவையில்லாம சிஎஸ்கே வந்து நம்ம இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் அக்கார்டிங் டு த ட்ராக் ரெக்கார்ட் வச்சு நம்ம ஒரு மைண்ட் செட்டை நம்ம ட்ராக் பண்ண ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நான் பாக்குறது ஒரு விஷயம் தான். என்னன்னா அவங்க வந்து விக்கெட்ஸ் எல்லாம் லூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெதர் இட் இஸ் பவர் பிளே மிடில் ஆர்டர்ல வந்து 2 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி ஒரு கன்சிகூட்டிவா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கோர் போர்டு குறையுது. ஆனா இதே வந்து ஒரு மேட்ச் ஆமா. பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டா ஒரு டக்குனு விக்கெட் விழுந்தா அடிக்கிறாங்க. ஐ மீன் டெத்ல விக்கெட் 1 விக்கெட் தான் விட்டாங்க. மிடில் ஆர்டர்ல சாரி மிடில் ஓவர்ஸ் 3 விக்கெட் விட்டாங்க. பவர் பிளே 1 விக்கெட் விட்டாங்க. அந்த மேட்ச்ல 200 மேல போஸ்ட் பண்றாங்க. மத்த மேட்ச்ல போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது மிடில் ஓவர்ல கொஞ்சம் விக்கெட் அதிகமா லூஸ் பண்ண ஆரம்பிச்சா டெத்ல குறைஞ்சிருது. அப்படியே ஸ்கோர் டவுன் ஆயிடுது. சோ இந்த மாதிரி வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணா மத்த டீம்ஸ் எல்லாம் ஃபயர் பண்றாங்க. பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உங்ககிட்ட பேட்டிங் லைனப் இருக்கு. இருந்துமே அந்த பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஏன் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது? இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்மையிலே போறது வந்து ஐ மீன் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஃப்ரம் பிளம்பிங் ஆர் இட்ஸ் ஃப்ரம் த கேப்டன் ஆர் இட்ஸ் ஃப்ரம் த அனலிஸ்ட். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம வந்து டோட்டலா சாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களா? பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு டீம் நம்ம ஆஃபீஸ்ல கூட வச்சுக்கோங்களேன். ஒரு டீம் வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் அவுட் பண்ண தப்பா வருது. அது நம்ம டீம் சொல்ல முடியாது. மேபி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட் நம்ம கிளைண்ட் சைன் ஆஃப் பண்ணதே கூட வேற மாதிரி இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம வி ஷுட் ஃபர்ஸ்ட் பிளாட் இட். அதை விட்டுட்டு நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே எந்த டீம் தப்பு பண்ணாலுமே இப்போ இப்போ நம்ம லைஃப்ல ஏஐ வந்ததில்ல. ஒரு பியூட்டிஃபுல்லான லேர்னிங் நான் கத்துக்கிட்டது ஏஐ கிட்ட இருந்து. நீ ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா அது ப்ராப்பரான வேலை பண்ணும். அது ப்ராப்பரா எக்ஸாக்ட்லி. வேலை பண்ணலன்னா, நீ ஒழுங்கா அது வேலை சொல்ல தெரியலன்னு அர்த்தம். ஆமா. இதுதான் நான் அதேதான். வந்து கத்துக்கிட்டேன் ஏஐ கிட்ட இருந்து. இல்ல ஸோ இல்ல ட்ரூ. இதுதான் வந்து மக்கள்கிட்டயுமே, மனுஷங்கிட்டயுமே. அவன் நீ ப்ராப்பரா உனக்கு என்ன வேணும்ன்றத ப்ராப்பரா அவன்ட்ட சொல்லு, கேளு. அவன் உனக்கு பண்ணுவான். ஆமா. நீ ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணாம நீ அரைகுறையா சொல்லி நீ டிஃபென்ஸும் வைக்கணும், ஆக்சிலேட்டரும் பண்ணணும், அப்பப்போ 4, 6 அடிக்கணும், விக்கெட்டும் விடக்கூடாது. அவன் என்ன ஆமா. பண்ணுவான்? அதேதான். கன்ஃபியூஸ் ஆவான். பேட எதுவும் பண்ண தூக்கி போட்டு மாட்டான். போயிருவான். அதான் கன்ஃபியூஸ் தான் ஆவான். ஸோ வேற எதுவும் பண்ண அதுதான். மாட்டான். ப்ராப்பரான நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு. உன் ரோல் என்னன்னு சொல்லு அவன்கிட்ட. பிகாஸ் நீங்க இந்த சொன்ன பாயிண்ட்டுக்கு பிரெவிஸ் அவுட் ஆன ஃபேஷன்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு ஆக்சுவலி. ட்ரூ. ஆல்சோ அதை தாண்டி டூபேவுமே அவரோட ரோல் வந்து ஹிட்டர் ரோல். ஆனா அவர் ஹிட்டிங்கே ஆடல. மேபி அவர் ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்குள்ள பேசுறது வேற மாதிரி பேசுனாங்களா அதுவுமே தெரியல. அண்ட் அலாங் வித் தட் இதுதான் எனக்கு ரொம்ப இல்ல கன்சர்னிங்கா இருக்கு. அவர் ரோல் இஸ் கிளியர் டு கோ அண்ட் ஹிட் அண்ட் ஆக்சுவலி த ரன்ஸ் தான். ஓகே. ஆனா he is not able to bat. ஓ ஓகே. he is unable to bat. அவர்கிட்ட அது இல்ல. இப்போ ஓவர்டன் பத்தி நம்ம சொன்னோம் தெரியுமா? ஓவர்டன் வந்து ஃபிளாட் பேட்ஸ் தான் ஆடுறாரு. வீல் அடிக்கிற மிட் விக்கெட் மேல அடிக்கிறான், வேற எதுவும் பண்ண மாட்டான் அவன் அப்படின்றோம். லாஸ்ட் மேட்ச்ல பாருங்க பேட்டில்ஸ் ஆ
பின்னாடி ஆடுறான், அங்க உண்மை உண்மை ஆடுறான், இங்க ஆடுறான், நான் எல்லாத்தையும் பேசும்போது ஆப்ரேட் முன்னே பண்ண ஸ்டார்ட் சொல்லியிருக்கீங்க நீங்க பண்றான் அவன். ஆக்சுவலி. தட்ஸ் வாவ். அதுதான் கரெக்ட். இம்ப்ரூவ்மெண்ட். நமக்கு இதுதான் வீக்னஸ் அவங்க டார்கெட் பண்றாங்க, நம்ம இதுதான் நம்ம வச்சுதான் விக்கெட் எடுக்கிறாங்க, இப்போ நம்ம ரன் ஸ்கோர் பண்ணணும் பண்றாங்க ஆப்போனன்ட்னா, ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு நல்ல கிரிக்கெட்டர் அதுக்கு அடாப்ட் ஆவான், அடம் பிடிக்க மாட்டான். ஆமா எனக்கு இதான் வரும், நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அடம் பிடிக்கிறான். கரெக்ட். He doesn't அண்ட் want to அலாங் வித் change. தட் அலாங் வித் தட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வின் பண்ணது 3 மேட்ச் மிடில் ஓவர்ஸ்ல நம்ம விட்ட விக்கெட் மேக்ஸிமம் 2. ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட மிஸ்டேக். அதான் நான் சொல்றேன், மறுபடியும் அதே பாயிண்ட் தான் வரேன். விக்கெட்ஸ் நம்ம அதிகம் விட்டோம்னா நம்ம அப்படியே வந்து ஸ்கோரை டிராப் பண்ண ஆரம்பிச்சிடும். விக்கெட்ஸ் தான் அதிகம் விட்டோம்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 3 விக்கெட் 2ங்கிற தாண்டி 3 விட்டோம்னாலே டெத்தில் அடிக்காம விட்டுறோம். டோன்ட் ஸ்டாப், கோ அண்ட் ஹிட் தான். ஏன்னா பவுலர்ஸ் ஒழுங்கா போட்டுட்டு இருக்காங்க, பேட்ஸ்மேன்ஸ் அதை பண்ணாலே போதும். பிகாஸ் அது அழகா அப்படியே தெரியுது, நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்ற, ஒரு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஆள் ஆனா சர்ஃப்ராஸ் கான் அடிக்க தான். போனதான் விக்கெட்ஸ் போயிடுது, அடிக்க போறாங்க, விக்கெட்ஸ் விட்டுட்டு வந்துடுறாங்க, யாரும் நிக்க இல்ல மாட்டாங்க, இல்ல அடிக்கிறதுக்கு நிக்க மாட்டானே எவனுமே. அடிக்க போனா விக்கெட்ஸ் போயிடுது ரஜினி. நான் உங்க பாயிண்ட்டுக்கு வரலாம், ஓகேவா? விக்கெட் போயிடுது. ஆனா அதே மாதிரி ஒரு மேட்ச்ல வின் பண்ண மேட்ச்ல வச்சுக்கோங்களேன், கொல்கத்தா, மும்பை, டெல்லி கிட்ட நல்ல பவுலிங் இருக்கு, பேட்டிங் சுமாரா இருக்கு, நல்ல பவுலிங் இருக்கு. அந்த டீம் கிட்ட பவர் பிளேல விக்கெட் விடல, மிடில் ஒரு விக்கெட் விடுறீங்க, அதாவது 7 to 16ல டெத்ல ஒரு விக்கெட் இருக்கு, 2 விக்கெட் தான் விட்டுருக்கீங்களே. ஓகே, அந்த மாதிரி நல்லா ஆடி இருக்கீங்க. அப்படிங்கும் போது விக்கெட் அந்த மேட்ச் அடிச்சுதான் நீங்க போயிருக்கீங்க, ஸ்கோர் நல்லாவே இருக்கு, 212 ரன் அடிச்சிருக்கீங்க, சும்மாலாம் இல்ல. சோ அதான் சொல்றேன், உங்க டீம் அடிக்கிறதுக்கான இருக்கு. சரி, அப்படியே அவுட் ஆனாலும் யார் அவுட் ஆனாலும் சொல்றீங்க, 2 விக்கெட் பவர் பிளேல ஒரு விக்கெட் போயிடுது, 2 விக்கெட் போயிடுது, மிடில் 2 விக்கெட் போயிடுது, 4 விக்கெட் போயிடுது. மீதி இருக்கிறதே உங்களுக்கு ஜேமி ஓட்டனே அப்பயும் இருப்பானே, ஜேமி ஓட்டன் இருப்பான், பிரவிஸ் இருப்பான், ஆர்எல்ஸ் டூபே இருப்பாங்க, 3 பேர்ல யாராவது 2 பேர் இருப்பாங்க. சோ ஸ்டில் இன் டெத் யூ கேன் ஃபயர் அண்ட் ரன். அதான் கமல், சோ அந்த அவங்க மாதிரி அடிக்கல, சோஃபார் பெர்ஃபார்மே பண்ணல அவங்க. அதான் அடிச்ச சொல்றேன், மேட்ச்மே பெர்ஃபார்ம் பாத்தீங்கன்னா சஞ்சு பண்ணலங்கிறத என் சாம்சன் அடிச்ச கொஸ்டின். மேட்ச், அவ்வளவுதான். அவரு அவுட் ஆயிருந்தா அந்த 100 ரன்னும் போயிருக்கும், காலியா இருக்கும். இல்ல அதான் நான் சொல்றேன், அதுதான் என் அதான் கொஸ்டின். சொல்றேன், டீம் அடிக்கிறது 2-3 பேர் தான் அடிக்கிறாங்க, அந்த 2-3 பேர் ஆ போயிடுறாங்க, அவுட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரன்ஸ் வர எக்ஸாக்ட்லி. மாட்டேங்குது, இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் எடுக்கணும் அடிக்கிறதுக்கு. இப்ப இது ஏன் நான் அது பண்ண bring up பண்ணேன்னா, மாட்டேன்றானுங்க, அடம் பிடிக்கிறானுங்க. எக்ஸாக்ட்லி இது நான் ப்ராட் அப் பண்ணனா, பிகாஸ் இப்போ வந்து நிறைய டீம் நிறைய எல்லாம் சொல்றது வந்து இவங்க வந்து அடிக்கிறாங்க, அடிக்க மாட்டாங்கங்கறதுல ஏன் அடிக்க மாட்டாங்கங்கிற ஒரு ரீசன் இருக்கு. அண்ட் என்ன விஷயத்தினால இவங்களை வந்து தூபே போக மாட்டேங்கிற ஒரு ரீசனும் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதான் யார்கிட்ட வரணும் தெரியாம எல்லாரையும் சேக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ ஆல்சோ ஆஸ் அ சேல்ஸ்மேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டப்பா தான் இருக்கு, இல்லைன்னா சொல்ல. பட் அது இப்படி பேசுறது லேமா இருக்கு. பிகாஸ் நம்ம ஆஃபீஸ்ல நம்ம யாராவது சீனியர் சொன்ன கூட நமக்கு கஷ்டமா இருக்குல்ல, ஏன்னா ஒருத்த பண்ண தப்புக்கு டீமே பேசுறாங்க, எல்லாமே ஃபயர் அது ரொம்ப தப்பு இல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே. சோ இட் ஷுட் பி ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன். நம்மளும் அந்த மாதிரி நடந்தா ஃபீல் பண்ணா, அந்த மாதிரி தான் அதுக்குமே அவங்களுக்குமே சொல்ல வரேன். வி ஷுட் டேக் கேர் ஆஃப் தட். அண்ட் யா, பவுலிங் வரலாம் சார் ரஜினி. சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பவுலிங் பத்தி எனக்கு எந்த கன்சர்னுமே இல்லை கமல், பவுலிங் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, they doing the best and they trying to put on the best. சிஎஸ்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவுலிங் யூனிட். ஈவன் நான் சொன்னா ஷாக்கிங்கா இருக்கும், ஆர்சிபி விட போகாது, ஆர்சிபிக்கு ஈக்குவலா சான்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆர்சிபில நான் சொன்ன 5 பவுலர்ஸ் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னா முடிச்சு. ஆனா சிஎஸ்கேல இப்பதான் கரெக்டா பீக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அன்ஷுல் கம்போஜா இருக்கட்டும், நூர் அகமதா இருக்கட்டும். நூர் அகமத் ஸ்டார்டிங்ல ஒரு 4 மேட்ச்ல வந்து ஃபுல் ஃபார்ம் அவுட், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் பவுலிங் ஒழுங்கா போடவே ஆரம்பிக்கிறாரு. அப்படி போடுற ஆளுக்கு அந்த பால் பவுண்டரி பர்சன்டேஜ் 6.4, 6 பால் போட்டா 1 பால் தான் பவுண்டரி போகுது. ஓகேவா? 6 பால் போட்டா, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும். அண்ட் 6.83 யாருக்குன்னா அகில் ஹுசேன். அவர் வந்து எப்படி சொல்ற, ஷாக்கிங்கா இருக்கு. புவனேஸ்வர் குமாரோட அதிகமா அவர் வந்து பால்ஸ் பர் பவுண்டரி வச்சிருக்காரு பர்சன்டேஜ். நூர் அகமது அண்ட் தென் அகில் ஹுசேன் இஸ் ஆர் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி. அண்ட் தென் அன்ஷுல் கம்போஜ், ஓவர்டன், குர்ஜப்ரீத் சிங் அண்ட் முகேஷ் சௌத்ரி, இவங்க 4 பேருமே ஒரு சேம் நம்பரா வச்சிருக்காங்க. அவங்க டீம்ல 5 பவுலர்ஸ் தான், நம்ம டீம்ல 6 பவுலர்ஸ் கை காட்டி நான் சொல்றேன். ஓகே, சோ இந்த லாஜிக்ல பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ வி ஆர் பீக்கிங் இப்படியே வந்துட்டு இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் தி சீசன்ல இட் இஸ் கோயிங் டு பி குட். அதேதான் பேட்டிங்ல இருக்க அந்த ஒரு கன்சர்னை சேஞ்ச் பண்ணணும். அண்ட் பவுலிங்ல இருக்க கன்சர்ன் என்னன்னா, வி ஆர் லேக்கிங் ஆஃப் கெட்டிங் த டாட் பால்ஸ். பிகாஸ் டாட் பால்ஸ் கொண்டு வரதுங்கிறது ஒரு சிலர் தான் கொண்டு வராங்க. முகேஷ் சௌத்ரி வந்து he is giving us good, இல்லைன்னு சொல்ல, சாரி முகேஷ் சௌத்ரின்ற, ஐ அம் டெல்லிங் தட் குர்ஜப்ரீத் சிங் வந்து he is doing good. பட் எப்படி சொல்றது, எக்கனாமி வைஸ்லயும் சரி, ஏன்னா அவர் போடுற இடம் அந்த மாதிரி. அவர் வந்து ஒரு ஸ்லோவர் லென்த் டெலிவரி, செகண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. செகண்ட் ஆஃப் மீன்ஸ் 10th ஓவர்ல இருந்து 20th ஓவர்ல அவரை கொண்டு வராங்க. ஓட்டுன்னு அந்த மாதிரி தான். சோ அவங்களும் இன்னும் கொஞ்சம் பீக் பண்ணணும்னு சொல்றேன். அதை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பவுலிங் யூனிட் என்டையரா வேற மாதிரி தெரியும். பிகாஸ் டு வின் த கப் காம்படிஷன் ஹெவியா இருக்க போகுது, 100% ஹெவியா இருக்க போகுது. ஏன்னா பஞ்சாப் மாதிரி டீமுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி பவுலிங் யூனிட்டோட தான் நீங்க போகணும். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் பீக் பண்ணி போனாங்கன்னா, நீங்க சொன்னதான் அடிச்சிட்டாங்கன்னா சூப்பர். இதெல்லாம் சரி, பேட்டிங் யாராச்சும் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி நீ கேட்கற கொஸ்டின் தான் வரும். அது நடந்துச்சுன்னா சூப்பர். அதேதான். So this is the mid season statistics. பாப்போம். So who is your
இப்போ ஆஸ் ஃபார் அஸ் எனக்கு டாப் 4 நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு டாப் 2ல டாப் 4ங்கிறத விட நான் என்ன சொன்னா 2 டீம் வந்து உள்ள ரஜினி ஆல்ரெடி பிபிகேஎஸ் ஆர்சிபி துண்டு போட்டுட்டாங்க. அண்ட் ஆர்ஆருமே 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க, பாசிட்டிவ் நெட் ரன் ரேட். ஸோ அவங்களுமே துண்டு போட்டாங்கன்ற கணக்கில் தான் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு ஆர்ஆர் மைண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா டாப் 2 அடிக்கலனா முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆர்ஆர் வேற இப்போ ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டானுங்க. அந்த வேப் அடிச்சு மாட்டிட்டாங்க. ரியான் ஏன் அது பராக் பண்ணா பிரச்சனையா என்ன? 4 to 5 மேட்ச் பேன் இருக்கு அவனுக்கு. 4 to 5 months என்ன வேப் இல்ல இந்தியால பேன். இந்தியால பேன் 4 to 5 மேட்சஸ். ஓகே. ஸோ அதனால ஆர்ஆரோட டைனமிக்ஸ் இப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு மிக பிரகாசமாக உள்ளது. 1000 தான் நம்ம பார்ட்னர்ஸ் இன் கிரைம் ஆச்சு. ஆளுக்கு நடக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா இவனுக்கு ரியான் பராக் போனாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி யாராவது ருத்ராஜ் பேக்லயே அதை வேப்ப தூக்கி போடுங்க. நான் தூபே பேக்ல போட சொல்லுவேன். ருத்ராஜ் கூட இப்ப ஃபார்ம் கரெக்டா வரான். அவன் 2 பேர் பேக்லயும் போட சொல்லுவேன் என்ன கேட்டா. 2 பேர் பேக்லயும் போடுங்க, தப்பு கிடையாது. எனக்கு கேப்டன் சஞ்சுக்கு கிடைக்கும். எனக்கு நீங்க சொல்றதா கோஷ் ஆர் வீர் உள்ள வரணும். அப்படி வந்தாங்கன்னா சிஎஸ்கே 4th பிளேஸ்க்கு ஒரு சான்ஸ் இன்னமும் ஸ்டில் இருக்குன்னு எனக்கு தோணுது ரஜினி.